வணக்கம் வியூவர்ஸ். இவங்க மாலதி சேகர், கடலூரில் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சின்ன பேப்பராக இருந்தால் ஒரு தூசி அதை கூட ஒரு பொருளாக்கினா ஒரு இதுவாகவே அதை ஒரு டைனிங் டேபிள், கட்டில் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே ஆக்கி நமக்கு காமிக்க போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ முதல்ல அவங்க வந்து அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்களாம். பார்க்கலாம் வாங்கோ. இது ஒரு அட்டை, ஒரு டப்பா, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அந்த டப்பாவில் பெயிண்ட் பண்ணி அதில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்புறம் இந்த ஒரு குழவி, இந்த மாதிரி ஒரு குழவி ஒன்று செஞ்சு இதில் கல்லோரல் ஒன்று செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி பெருங்காய டப்பா, அட்டை டப்பாவை எடுத்து சைடில் கட் பண்ணிவிட்டு கலர் பேப்பர்லாம் ஒட்டி கிரேயான்ஸை வச்சு அது மேலே பேப்பர் ஒட்டி அதுக்கு குழவியாக செஞ்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த 2 பாட்டிலை மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 பாட்டில் ஜாயின் பண்ணி கலர் அடித்து ஒரு இதை வச்சு உரல் செஞ்சுருக்கேன். அங்கே உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? உள்ளே வந்து ஸ்பாஞ்சு வச்சு நடுவில் ஒரு டம்ளர் மாதிரி ஒரு மெஷரிங் கப்பு, சிரப்பு குடிப்போம்ல, அந்த சிரப்பு மெஷரிங் கப் வச்சு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். பேக் சைடு ஓப்பனாக தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் மட்டும் இங்கே நம்ம இடிப்போம் இல்லையா, அதுக்காக இங்கே செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து ஏந்திரத்தில் போட்டு எல்லாம் மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அதனால இது இப்படி சுற்றுற மாதிரி இது ஏந்திரம் செஞ்சுருக்கேன். அது எதில் பண்ணியிருக்கேன்? அது வந்து சும்மா சாதாரணமாக அமைஞ்சது. இந்த எலக்ட்ரிக்கல் வெரி குட் எதுவுமே நம்ம செய்யவே இல்லை. அதில் வரும் நமக்கு. அது அப்படியே கலர் அடிச்சுன்னு ஒரு குச்சி தட்டினேன். பார்க்க ஏந்திரம் மாதிரி இருந்தது. சரி, இது ஏந்திரமாக்கினேன் என்ன அப்படின்னு தோணித்து. பார்க்க ஏந்திரமாக்கிட்டேன். அப்புறம் இது வந்து இது ஒரு டப்பா, சோப்பு டப்பா வரும், இப்படி நேராக இருக்கும். இதை கிராஸாக கட் பண்ணிட்டோம்னாக்கா இப்படி கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டோன்னா இது துவைக்கிற கல்லாயிடும். இது வெறும் அட்டைப்பெட்டி தான், சோப் டப்பா வரும், அந்த டப்பா தான். அதே மாதிரி இது வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் படுத்தணும். இந்த எல்லாமே அந்த காலத்தில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அரைக்கிறது, கரைக்கிறது எல்லாத்துக்குமே இங்கே வந்து மிக்ஸி வந்திருக்கு இப்போது. அதனால் மிக்ஸி செஞ்சுருக்கேன். இதில் மிக்ஸி வந்து அட்டைப்பெட்டி, கீழே ஒரு அட்டைப்பெட்டி, மேலே ஒரு அட்டைப்பெட்டி. இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த மூடி, அதோட மூடி, சாலட் மாதிரி அந்த மூடி. இது வந்து ஒரு பாட்டிலோட நடுவுள் பாகம் மட்டும், வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கம்பி இது மாதிரி வச்சு அதோட இதை கூட வச்சிருக்கேன், பிளேடு மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். அது கைப்பிடி வந்து பேப்பர்ல செஞ்சிருக்காங்க. இதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஒயர் மாதிரி கொடுத்து அந்த இதோட அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3 பின் போட்டு அதை பண்ணி வச்சுருக்கேன் அந்த இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பவுடர் டப்பாவோட மூடி, மேலே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இது வந்து ஒரு பொம்மை கார்லாம் அமேசானில் வர காரில் மேலே ஒரு திருகிறது இருக்கும், அது ஃபிக்ஸாக அந்த இது. உள்ளுக்குள்ள வந்து ஹார்பிக்கோட மூடி இருக்கு. அது நடுவில் தண்டுக்கு வந்து ஸ்கெட்ச் பென்னோட நடுவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த அரைச்சு கொடுக்கும் இல்லையா அந்த கை சைடில், அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஓடுது. இது ஒரு பிளாஸ்டிக் டம்ளர். மேலே வந்து இந்த ஷீட்டு, ஃபோம் ஷீட்டு மேலே வச்சு இதை வச்சு இதை டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி. இது வந்து மைக்ரோ ஓவன், ஒரு அட்டைப்பெட்டியில் இப்படி ஓப்பன் பண்ணி கிளாஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த சைடு இந்த இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஓவன் செஞ்சேன். அதான் இந்த வரைக்கும். எக்ஸலண்ட் மேம். அந்த காலம் இந்த காலம் கான்செப்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய செலவே இல்லை. மிஞ்சி போனால் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10-15 ரூபா ஆயிருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் ஒரு மியூசியத்துலேயே வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன ஒரு அழகாக, ஒரு நேர்த்தியாக, ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வீடியோவே போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மாலதி மேம். இப்போ அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கிணறு பண்ணியிருக்கா பாருங்க. என்ன அழகாக இருக்கோ. தண்ணி தான் இல்லை, தண்ணி இது எடுத்துடலாங்கிற மாதிரி கிணறு பண்ணியிருக்கா. இது எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். எதில் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க எனக்கு. இதுக்கு இது வந்து டைலர் கடையில் இருக்கும். டைலர் கடையில் நூல் கட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த இது. இதை வந்து மேலே எடுத்துட்டு நீங்கள் நடுவில் மட்டும் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பிளாஸ்டிக் டம்ளர் வச்சிடணும். இதை சுற்றி ஒரு பேப்பர் ஒட்டிடணும். இந்த மாதிரி பேப்பர் ஒட்டிட்டு இந்த மாதிரி அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இந்த தெர்மோகோல்லே இருக்கும், அது வந்து சைடில் தூணாட்டை வச்சுட்டு மேலே இது வந்து பிரஷோடது நடுவில் கேப் ஏதோ ஒன்று நம்ம அதே அந்த தெர்மாக்கோலே கிடைச்சாலும் நடுவில் அந்த இடத்துல கேப் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து பிரஷ்ல கேப் இருந்தது. அதனால இந்த பிரஷ் இந்த பக்கம் கட் பண்ணி தேய்க்கிற பிரஷ் இந்த பக்கம் கட் பண்ணிட்டு இந்த கேப்ல இந்த இதை சொருகிட்டு இதுல வந்து குக்கிலாம் பண்ணிட்டு இது ஜகடை மாதிரி ஒன்று இருந்தது ஆற்றுல, அந்த ஜகடை ஒன்று போட்டு
ஜெகட் இதில் இருக்கு பாருங்க. ஆமாம், அதில் போட்டு இந்த நூல் ஒன்று இருந்தது. அந்த இது அதாவது எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணிட்டே இப்போ. ஆமாம், இந்த கயிறு வந்து கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்துருந்தா அந்த கழுத்தில் அதை போட்டுட்டு இந்த இடத்துல இதை கொக்கி மாதிரி கொக்கி இருக்கு பாருங்க. ஆமாம், கொக்கி மாதிரி மாட்டி உங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷில் கேப் இருந்தது யூஸ் ஆகிடுது. ஆமாம், அதனால் அதை யூஸ் படுத்திட்டு இது வந்து சிறப்பு பாட்டில் பக்கெட்டா யூஸ் படுத்துறது. சிறப்பு பாட்டில். ஓ வெரி குட். சிறப்பு பாட்டில்ல சிறப்பு குடிப்போம்ல, மெஷரிங் கப், அதை கம்பியில வந்து போட்டு பக்கெட் ஆக்கி மாட்டிட்டு இதில் போட்டு இதில் வந்து நிஜமாவே தண்ணி ஊற்றி இழுக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள பிளாஸ்டிக் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நிஜமாவே தண்ணி விட்டு இப்படி எடுத்து இப்படி இழுக்கலாம். எடுத்து இப்படி கொண்டு வச்சு இங்கே வைக்கலாம். இதுக்கு வந்து பக்கெட் இல்லாமல் நான் மெஷரிங் கப்லேயே பக்கெட்லாம் செஞ்சுருந்தேன். அதில் வந்து மேலே வந்து சில்வர் பித்தளை பக்கெட்டுக்கு சில்வரில் அதுக்கு கோல்டன் கலர்லேயும் சில்வர் பக்கெட்டுக்கு ஒயிட் கலர்லேயும் வச்சு 2 பக்கெட் செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கு வந்து தெர்மோகோல் ஒரு சின்னதாக ஒரு கட்டமாக இருந்தது. அதை வந்து துவைக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் இதுலேருந்து கிணத்துலேருந்து ஒரு இது மாதிரி தொட்டி மாதிரி இருக்கா, அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். பக்கத்தில் இந்த துவைக்கிற கல்லை வச்சு துவைக்கிற மாதிரியும் செட் பண்ணி. வெரி குட் வெரி குட். செட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது கிணத்தடி. இது வெரி குட் வெரி குட். இப்போ மாலதி மேம் காமிக்கிறது பர்த்டே கேக்கு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதை எப்படி மேம் பண்ணுறீங்க? இது வந்து முதல்ல பேஸ்க்கு வந்து ஒரு அட்டை எடுத்துக்கலாம். சரி, அட்டை எடுத்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் டெக்கரேஷன்லாம் லேஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் இருக்கிற கலர் கலரா என்ன இருக்கோ அதெல்லாம். இந்த கீழே இந்த கேக்கோட கீழே பேஸ்க்கு வந்து பாத்திரம் தேய்க்கிற கம்பி பிரஷ் இருக்கும் இல்லையா, ஸ்டீல்ல வரும். அதை வந்து அதோட மேல் கவர் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அந்த அட்டையை எடுத்து அழகா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த இடம்லாம் தெரியறது பாருங்க. அந்த கம்பியை எடுத்துட்டு அந்த இதை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடாம அதை யூஸ் படுத்தி எல்லாம் கலர் அடிச்சு அந்த கேக்குக்கு பேஸா வச்சு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன கலர் கேக் வேணுமோ வச்சுக்கலாம். ஆமா, ஓ சம்கி அதெல்லாம் வச்சுக்கலாம். மேல என்னமோ கவுத்திருக்கீல. இது வந்து அதுக்கு மேல ஒரு பாட்டில், ஜூஸ் பாட்டில்ல அடி பகுதியை கட் பண்ணி பூ மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, பூ மாதிரி இருக்கும். அதை தூக்கி இது மேல ஒட்டிட்டு அதுல வந்து கலர்லாம் அடிச்சிட்டு இந்த கேக் மேல செர்ரி பழத்துக்கு வந்து லேசர் லைட் குழந்தையெல்லாம் வச்சுருப்பா, சவுத்துலாம் லைட் அடிப்பா. அதில் அந்த லேசர் லைட்டோட முன்பகுதியில் சில்வர் கலரில் இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும். அந்த இதை எடுத்துட்டு இது மேலே வச்சு கலர் அடித்து ஒட்டி விட்டோம்னா செர்ரி. இப்போ வந்து இந்த கேக்குக்கு பேஸ் வந்து அந்த ஸ்டீல் உள்ளுல வர எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கு என்ன எப்படி வேணாலும் நம்ம அழகழகாக பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாக்லேட் கலர் வேணா ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம், வெண்ணிலா கலர் வேணா ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். வெரி குட். நம்ம வேற ஏதாவது தெர்மோகோல் குட்டி குட்டி பால் இருந்தால் சுற்றி அப்படி தெர்மோகோல் பால் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணலாம். எப்படி நமக்கு கேக் செய்யணும்னு ஆசையாக இருக்கோ அப்படி பண்ணலாம். நம்மளுக்கு வேஸ்டான பொருளை நம்ம யூஸ்ஃபுல்லாக சின்னதாக சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது வெரி குட், சூப்பராக இருக்கு மேம். அந்த நைஃப் எப்படி பண்ணியிருக்கேன்? நைஃப் வரும் நம்ம ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா உள்ளுக்குள்ள பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரில் இப்படி கட் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. வெறும் ஒரு அட்டையில் கருப்பு கலரில் அட்டையை வந்து 2 புள்ளி வச்சு இது மாதிரி கத்தி. சூப்பர். இந்த கேக்கை அந்த கத்தி கட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். சூப்பர் மேம். இப்போ அடுத்தாப்பில் பாருங்க, 4 அழகான சேரு, நடுவில் ஒரு டேபிள், அதில் ஒரு பிளேட்டு, சாப்பிட உட்காரலான்னு நினைக்கிறேன். அந்த சேர் எப்படி பண்ணியிருக்கேள் காமிங்கம்மா. இந்த ஜூஸ் பாட்டிலில் வாட்டர் பாட்டில் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து நடுப்பகுதி இப்படி இருக்கும்ல, அது சிலிண்டர் மாதிரி இருக்கும்ல, அதை கட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வளைவா அப்படி யூ மாதிரி வளைவா வரைஞ்சிட்டு ஒரு பக்கம் கட் பண்ணிட்டோம்னா பாக்கி இந்த பக்கம் இப்படி இருக்கும். ஃபுல்லாக இப்படி இருக்கும் இல்லையா, அதில் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இருக்கும். இதுக்கு நடுவில் வெறும் கேப்பா இருக்கும் இல்லையா, இது எப்படி சேரா பண்றது. அதனால பின்னாடி வந்து பெருங்காய டப்பாவோட மூடி, மேல் பக்கம் மூடி இதுக்குள்ள சொருகி விட்டுடணும். இந்த பக்கத்துல வந்து ஒரு தெர்மோகால் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல, உட்காந்து குஷன் மாதிரி, அதுக்குள்ள ரவுண்டா கட் பண்ணி இதில் உட்கார வச்சு அது மேலே நம்ம பேப்பர் ஒட்டிக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இந்த பாட்டிலில் அடியில் வந்து அந்த ஹோல் தெரியாமல் இருக்க ஒரு பெருங்காய மூடி வச்சுருக்கேன், ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். ஆனால் நிஜமாவே சேர் ரொம்ப அழகாக இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குது. டீபாய் அதை விட ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் போட்டு வைக்கிற மேலே கண்ணாடி மாரி இருக்கும், அது உள்ளுக்குள்ள இந்த கீழே டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவை தூக்கிறியாமா அதில் 4 குச்சி வச்சு சொல்லிட்டேன் டீபாய். இந்த சேருக்கு இந்த டீபாய் கரெக்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. இது வந்து தசாங்கம் ஏற்றுற அதெல்லாம் ஒரு மாதிரி டிசைனர் பிளேட்டு அதுக்குன்னு செட் பண்ண மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குமா. அப்பா சூப்பர்மா. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணினா கொலுவுக்கு பொம்மைன்னே வாங்க வேண்டாம் போல இருக்குது. இதெல்லாம் வச்சே ஒரு கொலு நடத்திடலான்னு நினைக்கிறேன்.
வாட்ச் கேஸ். இப்போ அடுத்தது என்ன பாருங்க, மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்பாலெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சேர் மாதிரி பண்ணியிருக்கா. அது எதில் பண்ணியிருக்கீங்க மேடம்? இது வாட்ச்லாம் வச்சுக்கிற கேஸ் இருக்கும் இல்லையா, ஆமாம் ஆமாம். இந்த பக்கம் ஒன்று இருக்கும் வாட்ச் எழுது, ஆமாம் ரெண்டு இருக்கும், மேல் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஆமாம் கரெக்ட். அது வந்து ஒரு சைடை மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து இப்போ ஒரு ஸ்பாஞ்சு பேப்பர்லையே எதில் வேணாலும் பண்ணலாம். இதை நம்ம எடுக்கலாம். இந்த பாருங்க, இதில் வந்து பேப்பர் ஒட்டியிருக்கேன், நடுவில் வெறும் தெர்மோகோல் தான். ஓகே. தெர்மோகோல் நிறையா எப்போது பேக்கிங்லலாம் வர தெர்மோகோல்லாம் வேஸ்ட் ஆகாம இந்த கட்டமாக எங்கெங்கே யூஸ் படுத்தணுமோ அவங்களாம் யூஸ் படுத்திக்கலாம். யூஸ் படுத்தி பேப்பர் ஒட்டியிருக்கேன், பிளாக் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, கீழே ஒன்று ஒட்டி, இங்கே ஒன்று ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதை ஒரு ஜாயிண்ட், ஒரு ஏதாவது கிடைக்கிறத வச்சு ஜாயின் பண்ணி, இது வந்து நம்ம இதுலலாம் வரும் தண்ணி பைப்பில் வந்து வாஷர் மாதிரி இருக்கும். ஆமாம் இருக்கு தெரியும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு போடாத வளத்துல வேஸ்ட். அதை கூட உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பைப்புக்கு வந்துருந்து இன்னொன்று பெரிய பைப்பு கொண்டு வந்தது. எல்லாத்தையும் மூலையில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம். இது அழகாக இருக்கே சொல்லிட்டு இதை எதுக்கு யூஸ் படுத்தலான்னு இதை வந்து சேர் ஆக்கி வச்சுட்டோம். வெரி குட் மேம், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. இது அந்த கீழே இருக்கிற அந்த 2 ஸ்டெப்போடு இருக்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தியாக ஒரு கம்ப்யூட்டர் சேர் மாதிரி ஒன்று இருக்குது, அது எதில் மேம் பண்ணியிருக்கேன்? அது வந்து ஏசி ரிமோட்டில் பேட்டரி வைக்கிற இடத்துல இந்த இடத்துக்கிட்ட இருக்கும், கீழே இந்த பின் பக்கத்தில். அந்த ரெண்டையும் யூஸ் படுத்தி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங் வச்சு ஒரு மூடி, இதுலேயே ஒரு மூடி இருந்தது. அது கூட பெருங்காய டப்பா மூடி மாதிரி தான் இருக்கு, ஹோல்ஸோட இருக்கு. ஆமாம், இந்த சைடு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுன்னு இந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டுக்கிறதுக்கு இருக்க மாதிரி சின்ன சின்ன ஓட்டையும் ரொம்ப பெருசாக இருக்கும், உப்பு போடுறதுக்கு கூட இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வச்சு இதை போட்டோம்னா இதுதான் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மள்ட்ட என்ன இருக்கோ, நம்மள்ட்ட என்ன ரவுண்டாக என்ன இருக்கோ அதை ஜாயின் பண்ணுறது இல்லை. ரொம்ப அதாவது அதே சேம் கலரில் சேமாக அழகாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. சேர் ரொம்ப அழகாக இருக்குது மேம். இது ஏதோ ஒரு குழந்தையில உட்காந்து வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கேன் மேம். இது எதில் பண்ணியிருக்கேன்? இது வந்து பேரிச்சம்பழ டப்பா, பேரிச்சம்பழம்லாம் ஆமாம் டேட்ஸ் எல்லாம் வரும் ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவை பேஸாக வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு தெர்மாக்கோல், அதுக்கப்புறம் குச்சி நல்லா சொருகிட்டு 2 குழந்தைகள் கார்லாம், பழைய கார்லாம், ஆமாம் ஆமாம் அது நிறையா கிடக்கும், அந்த வீல்லாம் யூஸ் படுத்தி இது பண்ணிட்டு இங்கெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் தண்ணியில் நல்லா நனைச்சி இதெல்லாம் அப்படியே இது பண்ணி ஜாயின் பண்ணி குழந்தைகள் விழாம அதுக்கு மூஞ்சில வெளிச்சம் வராம பாதுகாப்பா இருக்கிறதா இப்படி வச்சிருப்பா. அதனால அதெல்லாம் இந்த இடத்துல ஒட்டிட்டு இங்க இடத்துல ஒரு கம்பி வச்சு அது மேல அந்த ஸ்ட்ரா வச்சுட்டு ஜாயின் பண்ணி கலர் அடிச்சு, ஸோ அதை பெண்ட் ஆகாம அப்படியே தள்ளின்னு போகலாம் குழந்தை எடுத்து. வெரி குட் சூப்பர் மேம், எக்ஸலண்ட். அடுத்தது பாருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கா. நமக்கு நவராத்திரியில வந்து நம்ம கண்ணாடிலாம் வச்சு கொடுப்போம், நிறைய அங்கே வேஸ்ட் ஆகிருக்கும். அதனால அதை வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதை பேஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணலான்ட்டு ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து, ஒரு நம்ம சாதாரணமாக சோப்பு டப்பா அந்த மாதிரிலாம் அதாவது டப்பா அதில் வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் இந்த சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் தான் தீப்பெட்டி இருக்கும், மற்ற அந்த தீப்பெட்டி ஒன்றா இங்கே ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு புடி வச்சிருக்கேன். எப்படி வச்சிருக்கேன்? ஆமாம், அந்த பெட் இருக்குள்ள காது ஏர் பெட்டை வந்து அதில் ஒட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம அதில் சேஃப்டி பின், ஹேர் பின். இல்லை இது வந்து நம்ம நிஜமாவே தோடு பட்டன் போட்டு வைக்கலாம், சின்ன சின்னதெல்லாம் போட்டு நம்ம டேபிளில் வச்சுனோன்னா அவசரத்துக்கு எங்கேயாவது தேடாம இதுலேருந்து டக்குன்னு எதுனாலும் நம்ம தேடுறோமோ அது குட்டி குட்டியாக இருக்கலாம். இதில் போட்டு வச்சுன்னு ரப்பர் பேண்டு பொட்டு அதெல்லாம் தான் அடிக்கடி தேடுவோம். அதெல்லாம் நல்லா போட்டு வச்சுட்டு வச்சுக்கணுன்னா கூட கண்ணாடி தேடி போக வேண்டாம். இதுலேயே கண்ணாடி எடுத்துனா டக்குன்னு மூஞ்சிக்கு நேராக வச்சுட்டு. இல்லை இப்போ மேட்ச் பாக்ஸே நமக்கு பெரிய பாக்ஸ் கூட வருது, அதை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணினோம்னா நல்லா அதில் ஃபுல்லாகவே வச்சுட்டு ஸ்டிக்கர் பாக்கெட்லாம் கூட வச்சுருக்கலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். பெரிய பாக்ஸாக நம்ம சோப் அதில் கொஞ்சம் அந்த திக்னஸுக்கு இது கொடுத்துரு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு கொடுத்துருக்கீங்களோ மேலே என்ன கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் அந்த மாதிரி இதே வெறும் அட்டை தான். சரி திக்கா அட்டை இருக்கு. ஓகே அப்படி நமக்கு இன்னும் 2 அட்டை சேர்த்து வச்சுக்க வேண்டியது. ஓகே இது கூட இந்த மேலே இருக்கிற பேப்பர்லாம் கூட விளக்குமாத்து மேலே கவர் வந்தது. ஆமாம், அந்த விளக்குமாத்து பளபளன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அதையே இதில் ஆமாம் அதையும் வெறுமனை தானே தூக்கி போடுவோம். ஆமாம், அது நல்லா இருந்தது, இந்த கலர் நல்லா இருந்தது, சம்மங்கி கலரில். ஆமாம், சரி அழகாக இருக்கேன்னு அப்படியே சோட்டிட்டேன். வெரி குட். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலயே இன்னொன்று ஐஸ்கிரீம் வர பாக்ஸில் ஏதோ நம்ம வந்து ஃபேமிலி ஐஸ்கிரீம் கொஞ்சம் சின்ன பெருசாக வாங்குவோம், அதை நடுவில் கட் பண்ணிட்டு பண்ண இது கொஞ்சம் இன்னும் அழகாகவும் இருக்கும் இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல நீங்கள் அது மேலே நம்ம கண்ணாடிக்கு ஏதாவது செட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பாட்டில் பவுடர்லாம் கூட சின்ன சின்னதாக இருந்ததுன்னா சின்னதாக மினியேச்சர் மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கலாம். அவசரத்துக்கு இதுலேருந்தே கூட எடுத்துக்கலாம், வைக்கலாம். நமக்கு அவசரம்னா கூட டக்குன்னு. ஆமாம் சூப்பராக இருக்குது. இதுவும் மேட்ச் பாக்ஸ்லேருந்து பண்ணியிருக்கிறது தான். அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல செம ஐடியா மேம்.
இப்போ பாருங்க, அஞ்சரை பெட்டி பண்ணியிருக்கேன். நமக்கு ஜுவல்லெல்லாம் வர டப்பா தான் இது, ப்ரௌன் கலரில் இருக்கிறது. அது உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு பாட்டிலுக்குள்ளெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு வாஷர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சுண்டு அது வச்சு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நமக்கு டிஃபன் இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது வரும் இல்லையா, அதோட மூடியை மேலாக வைக்கிறேன். வச்சுட்டு இந்த மூடியை மூடிட்டா அஞ்சலை பெட்டி ரெடி. பாருங்க, அழகாக, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல யோஜனை தான் இதெல்லாம், வந்து சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு சின்ன டப்பாவில் அந்த மூடி என்னதுமா அது குட்டியாக வச்சுருக்கேன். இது வந்து கம்பா. ஆமாம், நம்ம ஃபெவிகால் அதிலெல்லாம் கம்முக்கு வரும் இல்லையா, அதை மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து விக்ஸ் டப்பா இருந்தது. அந்த டப்பாவில் இதே மாதிரி ஒரு 5-6 வச்சுட்டு 5-6 வச்சா இது ஒரு அஞ்சலை பெட்டியா, சின்ன அஞ்சலை பெட்டியா இதை வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குமா. அடுத்தது டிஃபன் கேரியர் பெருசாக இருக்குது. எனக்கு பசி வந்துடுத்து. இப்போ சாப்பிட்லாம் வாங்கோ. இதான் இதில் பாட்டில், இது எண்ணெய் பாட்டிலோட மூடி. ஓ, அடியில் பெருசாக இருக்கிறது. பாக்கி சின்ன சின்னதாக பாக்கி வர மூடி என்ன எந்தெந்த மூடி கிடைக்கிறதோ அந்த மூடியெல்லாம் இது ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிற மூடியில் ஒரு ஓட்டை போட்டு இந்த மேலே இது இருக்கும்ல, நடுவில் ஸ்பூன் சொருகணும் இல்லையா, அதுக்காக அந்த ஒரு இதெல்லாம் வரும் டிஷ்வா எதை குளின் அந்த மாதிரி இதில் ஒரு உள்ளுக்குள்ளே வரும்ல, அதை எடுத்து கட் பண்ணி இதில் வச்சுட்டு ஒரு கம்பியை உள்ளுக்குள்ளே சொருகி இப்படி விட்டேன். அவ்வளோதான். இது சைடில் இருக்கிற வந்து மாத்திரை பேப்பர். இது மாத்திரை பேப்பரில் வச்சு இது மாதிரி டிசைன், அது எந்த நம்ம ஃப்ளெக்சிபிளாக நல்லா வளையும். அது அப்படி வளைச்சி இது மாதிரி கொண்டு வந்து இப்படி வச்சு. ஓ, மாத்திரை பேப்பர். நான் நினச்சேன் அது ஏதோ ஒரு கிளாத்து என்ன பண்ணியிருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். செம கிரியேட்டிவ்மா இது. மாத்திரை பேப்பர் வச்சு அது நமக்கு நிஜமாவே அந்த மடிக்கிறதுக்கு அழகாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. டிஃபன் கேரியரும் அஞ்சரை பெட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாருங்கோ, கிச்சன் செட்டெல்லாம் வருது. முதல்ல அந்த மக்கு ஏதோ பண்ணியிருக்கேன், அதை காமிங்கோ. ஒரு டிஷ்வாஷ் லிக்விட்லாம் இதுக்கு போடுவோம் இல்லையா, க்ளீனிங் இது மாதிரி ஏதோ ஒன்று, வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் போடுவோம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு அதோட மூடி ஒன்று இருந்தது, மேல் மூடி. சரி, அந்த மூடியில் இதுக்கு கைப்பிடியாக வந்து வாஷிங் மிஷினில் பின்னாடி ஒரு ஒயர். ஆமாம், நம்ம அந்த அவுட்லெட் தொங்க விடுறதுக்குன்னு இருக்கும். அந்த இடத்துல இந்த இது இருக்கும், இந்த இது இருக்கும். அந்த இதை வந்து நீங்கள் இந்த இதில் யூஸ் படுத்திக்கலாம். மக்குக்கு கைப்பிடியாக யூஸ் படுத்தி மக்கா செஞ்சுட்டேன். எக்ஸலண்ட்மா. ஓகே, இது வந்து ஆயில், தேங்காய் எண்ணெய் பாட்டில், பேராஷூட்டு இன்னொன்று ஒன்று இருக்குல்ல, அந்த பாட்டிலோட மேல் பகுதியை எடுத்து பாதியில் மேலே மட்டும் எடுத்துட்டு மேலே இங்கே கட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு மூடியை வச்சு இதில் வச்சு ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் சைடில் ஒரு கம்பி கொடுத்துட்டு, இது வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி எது வேணா இந்த மாதிரி ஹோல் உள்ள ஒன்று இருந்து சைடில் ஒட்டிடணும். மேலே வந்து அந்த பாட்டிலோட மூடியே கைப்பிடி வச்சு இதில் மூடி வச்சிடணும். ஓ, வெரி குட், வெரி குட். ஜெக் மாதிரி ஆகிடும். ஆமாம், ஜெக். இது கெட்டில் தண்ணி வெந்நீர்லாம் வச்சுக்கலாம், காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துக்கலாம். அதனால இது வந்து ஒரு மூடி, ஒரு பாட்டிலோட ஒரு இதோட மூடி, இதோட டப்பாவோட மூடி. இது வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கும். டிவி பின்னாடி பேட்டரி வைக்கிற இடம் அது இருந்து அதை யூஸ் படுத்தி சுட்டு பால் காய்ச்சற பாத்திரம் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல இதை மூடி இருக்கிற பால் காய்ச்சற பேப்பர் சாஸ் பேன் மாதிரி இருக்கு. அப்புறம் அதே மாதிரியே இந்த சிடியில் வந்து சிடியை கட் பண்ணி அந்த இதை வச்சு அதுக்கும் அதே மாதிரி அந்த ரிமோட்டோட இதே வந்து அருவாள்மனை அது மாதிரி பின்னாடி வந்து ஒரு பேப்பர் இது வச்சு ஒட்டிட்டேன். ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு வந்து அடுப்பு அந்த காலத்தில் என்னென்ன முதல்ல விறகடுப்பு யூஸ் படுத்தி, குமட்டி யூஸ் படுத்தினா, அப்புறம் விறகடுப்பு யூஸ் படுத்தினா, அதுக்கப்புறம் ஸ்டவ் அடுப்பு யூஸ் படுத்தினா, அப்புறம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் படுத்துறோம் எல்லாம். அதனால அந்த காலத்தில் என்னெல்லாம் யூஸ் படுத்தினோமோ அதையும் இப்போ பண்ணதையும் அது வந்து இந்த இது டேட்ஸ் டப்பா மாதிரி ஒரு டப்பாலேருந்து பண்ணி மேலே வந்து ஒரு மூடி இருந்தது. நடுவில் இப்போ இதுக்கு நம்ம வேணுங்கிற மாதிரி கலர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கலாம். இது வந்து ஒரிஜினலாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறத டேட்ஸ்க்காக அப்படியே நம்ம வச்சிருக்கோம். வேணும்னா கலர் அடிச்சுக்கலாம். அது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி போட்டு நடுவில் பர்னர் வரும் இல்லையா, கேஸ் ஸ்டவ்வுக்கு பர்னருக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ போட்டு முடிக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டுக்கு வந்து தீப்பெட்டியோட குச்சியை வந்து 4 பக்கமும் வச்சு விட்டேன். இது வந்து குழந்தைகளோட அந்த கார் அதில் வர்றது தெரியும், பார்த்துருக்கேன். அதை யூஸ் படுத்தி பண்ணோம். இந்த விறகடுப்பு எப்படி பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகா இருக்கு. விறகடுப்பு வந்து களிமண்ல நம்ம பொம்மையெல்லாம் செய்யறோம்ல, பிள்ளையெல்லாம் செய்யற விறகடுப்பு பண்ணி அது கிளே மாதிரியா இல்லை களிமண்ணா? களிமண்ணே
பிள்ளையாருக்கு செய்யற களிமண்ணே வச்சு ஓகே ஓகே நம்ம அந்த காலத்துல பண்ணிட்டு அது மேலே பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சிட்டோம். அந்த காலத்துல எல்லாருமே அம்மாலாம் வேற ஆமாம் நாங்கள்லாம் எங்கள் அம்மாலாம் பண்ணுவா. நாங்கள்லாம் சாணி போட்டு முழுகிற வேலையெல்லாம் எங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி அடுப்புல இதை பண்ணியிருக்கேன் அந்த அடுப்புலயே தான் இங்க வந்து இந்த பக்கம் வந்து எல்லாம் அந்த அதே மாதிரி மண்ணிலேயே வந்து வெங்கலப்பானை பண்ணி கோல்டன் கலர் அடிச்சு, அதே மாதிரி வந்து ஈயச்சொம்பு பண்ணி சில்வர் கலர் அடிச்சு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆப்பசட்டி அதே மாதிரி களிமண்லேயே படிச்சு கலர் அடிச்சு அதுக்கு மேலே மூடி, இது மாதிரி ஆப்பசட்டிக்கு மூடி. அதுக்கப்புறம் இது வந்து குழிப்பணியார கல். அது எப்படி பள்ளம் இப்படி பண்ணிட்டேன்? அது ஒரு இதை வச்சு ஒரு ரவுண்டாக ஸ்ட்ரா மாதிரி ஏதாவது ஒன்று அழுத்தமாக இருக்கிறத வச்சு களிமண் ஈரமாக மண்ணிலேயே பண்ணிடுறேன். களிமண்ணில் வச்சு ரவுண்டாக. வெரி குட். அதே மாதிரி இந்த கல்ச்சட்டியும் அதே மாதிரி களிமண்லேயே பண்ணி. ஆனால் கல்ச்சட்டி நீங்கள் பண்ணினேன்னு சொன்ன மாதிரியே நெஞ்சா கல்ச்சட்டி மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி கலர் கொடுத்து. வெங்கலப்பானை, ஈச்சொம்பு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இட்லி தட்டு ஏதோ வச்சுருக்கேன். மாத்திரை பேப்பர் இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த மாத்திரை பேப்பர் இருக்கு பத்தியில. இந்த மாத்திரை பேப்பரை நல்லா குழியை அப்படி இப்படி குழி பண்ணிட்டு இந்த இடம்லாம் பிச்சு விட்டுட்டு கட்டமாக ஸ்கொயராக இருக்கிறத நீங்கள் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஒன்றுன்னா 4 தட்டு 2 கீழே வந்து இது வந்து ரீஃபில் பென் இருக்கும் இல்லையா? ரீஃபில் பென்னோட மேல் பகுதியும் அது நடுவுல இருக்கிற அந்த ரீஃபில் இருக்கும்ல, காலியான அப்புறம் இருக்கிற இந்த இடத்துலயும். ஓ வெரி குட். மேல் வரைக்கும் வந்துரும். அது இல்ல ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்டாண்ட் தனித்தனியா. ஓ வெரி குட். மாத்திரை பேப்பரோட அந்த ரீஃபில் வந்து துளி கட் பண்ணிக்கணும். ஸ்டாண்ட் மாதிரி நடுவுல என்ன தண்டு கொடுத்திருக்கீங்க? அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக். ஓ வெரி குட். ஓ அதுக்குள்ள அது போய்டும். ஆமா. நம்ம இட்லி தட்டு எப்படி பண்றோமோ ஒரிஜினலா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நடுவுல தண்டுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக், இந்த மினி இட்லி வாத்துன்றலாம் ஒரிஜினலா எப்படி இருக்கோ அதே மாதிரியே இத பண்ணிருக்கேன். வெரி குட். அது வந்து யூஸ் படுத்துறது என்னென்ன பொருள் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. வேண்டாத பொருளை யூஸ் படுத்திருக்கோம். இதெல்லாம் தூக்கி வீணா காலியானவனே தூக்கி போட்டுருவோம். அதனால மேல இருக்கிறது இந்த இடம், நடுவுல இருக்கிறது தண்டா, இது ஸ்டாண்டா யூஸ் ஆகுது. அதோட மேல வந்து மேல வச்சிடலாம். ஓ வெரி குட். அந்த பேனாவோட மேல இது ஃபுல்லா இதுல யூஸ் ஆகுது. வெரி குட். தோசை கல்லு, சப்பாத்தி கட்டை எல்லாம் இருக்கு போல இருக்கு. ஆமா, தோசை கல்லு ஒரு அட்டையில செஞ்சதுதான். இது வந்து மாத்திரை பேப்பர்ல அப்படியே ஓரமா கொஞ்சம் இங்க விட்டுட்டு கட் பண்ணி தோசை திருப்பியா பண்ணிட்டு, இது வந்து ஒரு மூடி இல்லை எத்தனை மூடி கிடைச்சாலும் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். மூடி மேலே ஒரு பேப்பர், மேலே மூடி அப்படியே இருக்கும் பேப்பர் ஒட்டி, கீழே திறந்துருக்கிறது ஒரு பேப்பர் போட்டு ஒட்டி, இது வந்து நூல்கண்டு, காலியான நூல்கண்டு அதை வச்சு அதோட ஸ்டாண்ட் ஆக்கி, இதை வந்து ஏர் பட் இருக்கும் இல்லையா, அதை இந்த பக்கம் வச்சு நடுவில் பேப்பர்லாம் வச்சுட்டு மேலே வச்சு சுற்றிட்டோன்னா பழனி மாதிரி கலர் அடிச்சுட்டோம். இது வந்து சப்பாத்தி கல். இது வந்து ஹார்பிக் பாட்டிலோட மூடியை வந்து டேபிள் லேம்பாக வச்சுக்கலாம். படிக்கிறதுக்காக பசங்களுக்கு குழந்தைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக டேபிள் வச்சுக்கலாம். அதனால இந்த டேபிள் லேம்ப் இதை வச்சோன்னா இந்த இடத்துல வடிச்சாங்க டேபிள் ஒன்று பண்ணி அந்த டேபிள் லேம்ப் வச்சுது. இது வந்து குக்கரில் வந்து ஒரு டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர் வச்சு ஒன்று பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று உள்ளுக்குள்ள வந்து ஒரு டம்ளர் வச்சிட வேண்டியது. வச்சுட்டு இது வந்து என்னன்னா செருப்பு கடையில் சோல்னு வச்சிருப்பாங்க, அதை வச்சு தான் அளவு எடுத்து தைப்பாங்க. அந்த இதை அந்த கடையில் வேஸ்ட் ஆகிறத வாங்கின்னு வந்து அதை கைப்பிடியாக வச்சிருக்கேன். அந்த இந்த டப்பா இந்த பிளாஸ்டிக் டம்ளர்ல மேல் பக்கம் கட் பண்ணுவோம் இல்லையா, கீழே வந்து இந்த பக்கம் யூஸ் படுத்திக்கணும். டம்ளரோட கீழ்ப்பகுதியை இங்கே யூஸ் படுத்திட்டு மேல் பகுதியை வந்து இந்த டம்ளரோட மேல் பகுதியை திருப்பிண்டு மேலே பேப்பர் ஒட்டிட்டு அதில் ஒரு நம்ம கை ஹேண்ட் வாஷ் கை உள்ளுக்குள்ள இருக்குள்ள அதை உள்ள வச்சு மேலே ஒரு மூடி வச்சு அதை வெயிட்டாக வச்சிடலாம். மேலே ஒரு மணி மாதிரி வச்சுட்டு இது வந்து குக்கர் ரெடி. குக்கர் வந்து அடுப்பில் ஏற்றிடலாம், சமைச்சிடலாம். மத்தியானம் டைம் ஆகிட்டு தொழில் சமைச்சிடலாம். அப்புறம் இது வந்து நைட் லேம்ப் ஒன்று வரும். நைட் லேம்போட மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும். அந்த இதை வந்து நம்ம டிசைன் அதில் இப்படி கரெக்டாக வரைஞ்சுட்டு காதுக்கு வரைஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி கலர் அடிச்சிட வேண்டியதான். ஒரு பேப்பர் தான், பிளாஸ்டிக் பேப்பர். லேம்ப் வாங்கினோடனே அதை தூக்கி போட்டுருவோம். லேம்பை சொருகின்றோம் வீட்டுக்குள்ள, இதை தூக்கி போட்டுருவோம். அது ஒரு இழுப்பை சட்டியாக எடுத்தது. இந்த முறை கூட மாத்திரை பேப்பரில் செஞ்சது தான். மாத்திரை பேப்பர் வந்து நல்லா வளைச்சு அப்படியே. ஆனால் அது பார்த்தா பாம் பண்ணின மாதிரியே இருக்கு. இது இருக்கு பாருங்க, இங்கே தெரியாது பாருங்க மாத்திரை பேப்பர். ஆமாம், அது மேலே மாத்திரை பேப்பர் மேலே என்னென்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தண்ணீர் நினச்சி ஒட்டிட்டு அதுக்கப்புறம்
இதெல்லாம் போட்டு மொழுகுறாளோன்னா பேப்பரில் எல்லாம் மரத்தில் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நன்னா போட்டு ஒட்டிட்டு இங்கே வந்து ஒரு கோ வித் கிரீன் ஒரு இது பை விற்கிறது பையெல்லாம் கொடுக்குறா நம்ம கடையில். அது வந்து இந்த கித்தாம் பை மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் தெரியும். அதில் நம்ம கோடு போடும்போது இந்த மாதிரி டிசைன் வருது. அதனால சும்மா கிரேயான்ஸ் வச்சு இப்படி லைட்டாக இப்படி தடவி விட்டாலும் அந்த இதை ஒட்டிட்டு இப்படி தடவி விட்டாலே இந்த டிசைன் மாதிரி. ஆனால் நிஜமாவே ஒரு மினி மரம் ரொம்ப அழகாக இருக்குமா. அதுமாரி இது வந்து காஃபி ஃபில்டர் எப்படின்னா நம்ம கம் பாட்டிலே பெரிய கம் பாட் பெருசாக அதோட மூடி இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு 2 மூடி ஒன்றுமே இல்லை ஒன்று வச்சா ஃபில்டர் மாதிரி இருக்கும். வேற ஒரு நான் முன்னாடி காமிச்சிடலாம் அந்த இதை வச்சு அதுக்கு மூடி வச்சிடலாம். முன்னாடி எண்ணெயோட மூடி காமிச்சிடலாம் அந்த மூடி இதில் மூடி வச்சிடலாம். ஓகே, நம்ம வேணும்னா குட்டி குட்டியாக ஊசியில் ஹோல் போட்டோம்னா ஃபில்டர் ஆகிடும். இது வந்து ஒரு அட்டை டப்பாலேருந்து ஓரத்தில் மட்டும் கட் பண்ணி மரம் குப்பையெல்லாம் அள்ளுவோம் இல்லையா அந்த மரம் குப்பை ஓரத்தில் இருந்தால் இது எப்படி மண்ணில் அள்ளறதுக்கு. இது வந்து குச்சியில் இந்த நூல் விளக்கு திரி போடுற நூல். இது வந்து கம்பாட்டிலோட மூடி. இந்த ஸ்டிக்கு வந்து இந்த ஸ்டிக் மாதிரி வச்சு கம்பாட்டிலோட மூடி அது அதுக்கு ஹோல்ஸ் இருக்கிறதுனால. ஆமாம், அதனால இதில் சொருகிடலாம். இந்த பக்கமும் நம்ம ஒட்டி விட்டுடலாம். பரவாயில்லையா, நம்ம கூட இது மாதிரி பண்ணிண்டா சும்மா ஓரத்தில் மூலையில் இருக்கிற புழுதி எல்லாம் எடுக்கிறதுக்கு. வெரி குட். அந்தண்டா ஒரு ப்ரஷ் இருக்கு. ப்ரஷ்ஷை வந்து கட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற குச்சி கட் பண்ணிட்டு இதை வச்சுட்டு இதுவும் நம்ம ஆற்றுல ப்ரஷ் எல்லாம் இருக்கும்ல சில அந்த மாதிரி இதை மாதிரி ஒன்று இருந்தது. இது வந்து துப்பாக்கி சூடு உள்ள குழந்தைகள்லாம் அப்படி போய் கிரிப்பாக ஒட்டிக்கும். அது போய் ஒட்டிக்கும். அதில் சவுத்துல எல்லாம் கூட பச்சைக்கும் போய் ஒட்டிக்கும். அந்த இது வந்து தண்ணி டேப்பு கிட்ட வாட்டர் ஃபில்டருக்கா ஒரு இது ஃபில்டர் வச்சிருப்பா. அதுக்குள்ள இருந்தது இது சல்லடை மாதிரி இருந்தது. அதனால அதை எடுத்து அப்படியே. இது வந்து பாட்டில் இது சிரப் நம்ம லேக்கியம்லாம் வாங்கின பாட்டில் இருந்தது ஆற்றுல மருந்தெல்லாம் சாப்பிடுவோம்ல. அது வந்து இதோட மூடி இது மேலே இப்படி இருந்தது. இந்த இது அதோட கட் பண்ணிட்டு இந்த மூடியாகவும் இதை கீழே ஜாடி மாதிரி வச்சு கலர் அடிச்சுட்டு அந்த கலரில் எக்ஸாக்ட் கலராகவே இருக்கு. ஆமாம், இந்த மூடி வந்து இதோட இருந்தது தான். மேலே இந்த இடத்துல இருந்ததை கட் பண்ணிட்டு தனியாக மூடி உள்ளே போகிற மாதிரி இப்படி பண்ணி விட்டு மேலே ஒரு இதை போட்டு ஒட்டி விட்டோம். அதே கலர் மணி ஒரு மணி குண்டு மணியை எடுத்து அதில் ஒட்டி கைப்பிடி மாதிரி வச்சு குமிழ் மூடி வச்சு இருக்கிற மாதிரி உப்பு ஜாடி. அப்புறம் இது வந்து இந்த மணி என்ன சவுண்டு வரும் இல்லை நல்லா. இதில் வந்து என்னன்னா இது வந்து இட்லி தட்டுக்கு அடியில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அது வெல்டிங் விட்டு போயிடுது அது தனியாக இருந்தது. அதனால அதை எடுத்து நடுவில் அதில் ஒரு ஹோல் இருக்கும். ஆமாம் தெரியும். அந்த ஹோல் இருக்கிறதுனால என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு உள் பக்கமாக ஒரு மணி அந்த மணியில ஓட்டை இருக்கும் இல்லையா அந்த கம்பி கொடுத்து இப்படி கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து ஸ்கெட்ச் பென்னோட நடுவில் மேலெல்லாம் கை நடுவில் எடுத்துக்கலாம் கழாயாட்டா இருக்கும் இல்லையா அதுக்குள்ளால அந்த கம்பியை கொண்டு வந்து மேலே ஒரு மணியில் அந்த கம்பியை வச்சு மேலே அந்த கம்பியை முடுக்கி விட்டுடணும். முடுக்கி விட்டால் இந்த மணியும் இதுவும் பார்த்தா நந்திகேஸ்வரர் மாதிரி இருக்கு. கீழே இந்த மணி இருக்கும். இதோட என்ன பண்ணணும்னா இது சவுண்டு வரணும்ல அந்த மணி. அதுக்காக இந்த நம்ம தலையில் ஹேர் இதில் வந்து இப்படி சொருகுவோம் ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்புக்கும் இந்த மணி இருந்தது. அந்த மணியை வச்சு இந்த இடம் ஜாயின் பண்ணி விட்டோம்னா நம்ம சாதாரணமாகவே ஏதான ஒரு மணியை போட்டோம்னாலே அது எவர்செல் வருங்கிறதுனால உங்களுக்கு சத்தம் கேட்கும். வேற எது வேணாலும் அந்த பேஸ் வந்து நமக்கு இட்லி தட்டோடது வச்சுருக்கிறதுனால சவுண்டு கண்டிப்பாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி எது பண்ணுறோமோ அது. ஓகே. இந்த மேலே அந்த கோல்டன் கலர் ஆனால் அப்படியே தங்க மணி மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. செலஃபோன் டேப்லேயே இந்த மாதிரி கோல்டன் கலர்லலாம் வருது. அதை வச்சே நம்ம அப்படியே சுற்றினே ஏன்னா அது ஒட்டிக்கும் அதிலே கம். அதனால அதை வச்சு அப்படியே நம்ம ஒட்டின்னு விட்டோம்னா இது வந்து திக்னஸ் நமக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்துட்டு பூஜா ரூமுக்கு இதை வச்சுக்கலாம், மணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே மேம் ஓகே. அந்த மாதிரி அப்புறம் வந்து தீப்பெட்டிலேயே வந்து தீப்பெட்டி தான். தீப்பெட்டியில் வந்து இந்த மாதிரி துணி பீஸ் ஏதாவது துணி பீஸ் கிடந்துன்னா அதை ஒட்டி இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக் செயின் ஏதாவது சின்ன இல்லையே நம்ம பார்பி பொம்மையெல்லாம் இருக்குனாக்கா இந்த மாதிரி பண்ணி கையில் தொங்க விட்டலாம். அப்புறம் இது வந்து இது எதில் வேணால் அந்த தீப்பெட்டியை பேஸாக வச்சுட்டு வேறு எதில் வேணால் பண்ணலாம். இது வந்து கிளிட்டரிங் பேப்பர் இருந்தது ஒட்டினேன். அப்புறம் மணிலாம் இருந்து கொஞ்சம் மணியில் செஞ்சேன். அதுக்கப்புறம் ரவுண்டாக மூடி இருந்தால் கூட செய்யலாம். இந்த மாதிரி மூடி இருக்குன்னா மூடியில் வேற ஒரு இது பண்ணிட்டு பட்டன்லாம் பழைய பட்டன் இந்த இடத்துல ஓட்டை போட்டு இது போட்டு அதுலேயும் வந்து பேக் செய்யலாம். அது மாதிரி இது வந்து ஒரு பேப்பரில் இருந்தது. அது மேலே மட்டும் இப்படி கட் பண்ணி செஞ்சுட்டு இது மெடிக்கல் ரெப் தூக்கின்னு போகிற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கு. ஸோ க்ரியேட்டிவிட்டி மேம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. திருமதி மாலதி சேகரின் ஏனைய கைவண்ணங்கள் கைவினை திறன்களின் படங்கள் இதோ ஒவ்வொன்றாக அதை பாருங்கள்.
பார்த்து மகிழ்ந்திடுங்கள். மிகவும் அருமையாக நேர்த்தியாக செய்திருக்கிறார் பாருங்கள். எவ்வளவு கலை நயத்துடன் இருக்கிறது என்றும் பாருங்கள். இவர் சிறந்த ஓவியரும் கூட. அழகான ஈசி சேர், கலர் கலராக இருக்கும் குடை, பாய் விரிப்பு, கட்டில், இதோ திரி ஸ்டவ், பால் பாத்திரம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஒரு அருமையான கபோர்டு, பீரோ பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட். எல்லாமே உங்களோடதை எப்படி தான் பாராட்டுறதுன்னே தெரியல. ஆனால் பைசா செலவு இல்லாமம்பா, நிஜமாகவே இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 100 ரூபா செலவழிஞ்சிருந்ததுன்னா பெரிய விஷயந்தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே தூக்கி போடுற வேஸ்ட்டுகளை வச்சு தான் பண்ணியிருக்கேங்கும்போது பெரிய செலவு, பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஆனால் ஒரு மியூசியத்துலேயே வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி பண்ணினேல் எப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல. இன்னும் நிறையா பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் கூட நம்ம போடலாம். பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூ. மாலதி மேம் அவங்களோட கை வண்ணங்களோடு உட்காந்துருக்காங்க. எல்லாமே மினியேச்சர் செட்ஸு, ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு 4 பொருள் பண்ணினோம்னா நமக்கு கூட இன்னும் 2 பண்ணுறதுக்கு மூளைக்கு ஏதானும் எட்டும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்ப்போம். நம்மளும் நம்ம கொலுவுக்கு இதில் ஏதானும் 2 ஐட்டமானும் பண்ணி வச்சு நம்ம மாலதி மேம் பேர் விளங்குற மாதிரி செய்யணும். ரொம்ப அழகாக, ரொம்ப க்ரியேட்டிவாக, ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கிறது பாராட்டுறதுக்கு ஒரு அளவே கிடையாது. தேங்க்யூ மாலதி மேம்.